கீழடி ஆய்வுகளில் இருந்து கிடைத்திருக்கிற தரவுகளை இருட்டடிப்பு செய்யும் நோக்கில் இந்திய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. அதனால்தான் அதில் மிக தீவிரமாக முனைப்புடன் பணியாற்றிய அமர்நாத் அவர்களை அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்தார்கள். அவர் தந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு காலத்தாழ்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதில் என்ன திருத்தம் தேவைப்படுகிறது என்று தெரியவில்லை. அறிக்கையை வெளியிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. சமர்ப்பிக்க வேண்டிய கடமை ஆய்வாளர்களின் கடமை. ஆனால் ஏதேனும் காரணம் சொல்லி அதை தள்ளி போட முயற்சிப்பதாகத்தான் தெரிகிறது. வரலாற்று உண்மைகளை நெடுங்காலத்திற்கு மறைக்க முடியாது. தற்காலிகமாக திட்டமிட்டு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்கவோ அல்லது திரித்து சொல்லவோ முயற்சிக்கலாம். ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும், அது வலிமையாக இருக்கும், உரிய நேரத்தில் அது வெளிப்படும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தும். அவர் நையாண்டியாக சொன்னார். அது ஒரு கோரிக்கையாக அவர் வைக்கலை, அழைப்பாக விடுக்கலை. நான் அதிமுக பாஜக உறவு தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். இந்த கேள்வியை கேட்டு 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 சலித்து போய்விட்டது. நானும் இதற்கு பதில் சொல்லி சொல்லி சலித்து போய்விட்டது. உங்களுக்கு அவருக்கு தமிழ் தேசியம் பேசுகிறத விட திமுகவை விமர்சிப்பது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் என்பதையே முற்றாக மடைமாற்றம் செய்துவிட்டார். அவர் அரசை விமர்சிப்பது அவருடைய அரசியல். அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானது தான். அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த முறை போய் இவ்வளவு நாளாக ஏன் எங்களுக்கு நிதியை நீங்கள் கொடுக்கல, இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நேராக போய் சண்டை போடலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதனால் நாம் முற்றிலுமாக ஒரு அரசு, அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது, பகைத்து நிற்கவும் முடியாது. ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவது தான் மாநில அரசு. இது அடிப்படையான உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான். அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம், வெளிநடப்பு செய்கிறோன்றோம், வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ளே போய் உட்கார்றோம் இல்லையா? மொத்தமாக நம்ம வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல. அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு. அதனால் ஒட்டுமொத்தமாக 5 வருடங்களும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலன்னு சொன்னால் நட்டம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை. எனவே இந்த முறை நேரில் போய் சந்திக்க வேண்டும். பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதில் இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம். அதனால் அவர் சென்றிருக்கலாம். இல்லை, அது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை, எதேச்சதிகாரமான ஒரு அணுகுமுறை, மக்களுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறை. பாசிச பாஜக அரசு இன்னும் மிருகபலத்தோடு இது ஆட்சியில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.